ஜெட்டை காட்டுறாங்க. ஜெட் வந்துட்டு கெம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ கெம்ஜிரா தான் ஜெட்டுக்கு கால் பண்ணியிருக்கா. பண்ணிவிட்டு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. விட்டா நான் வந்துட்டு செத்துட்ருப்பேன், அது என்னை கொன்னுட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. இப்போ அந்த தாயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கா. அந்த தாயத்து வந்துட்டு பவர் கம்மியாகிட்டுருக்கு போல். ஏன்னா என்னை வந்துட்டு அது லேட்டாக தான் காப்பாற்றுதுன்னு சொல்லிகிட்ருக்கா. எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய மாஸ்டரை பார்க்க போன இல்லையா, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு ஜெட் சொல்கிறான், ஆமாம் அதை பற்றி தான் பேச போயிட்டுருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட நீ பேங்காக் போகிற விஷயத்த சொன்னியே அப்படின்னு கேட்குறான். கெம் வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் நான் அதை சொல்ல போயிட்டுருக்கேன் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறான். கெம் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கா. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாங்காக இருக்காங்க. இங்கே ஜெட் வந்துட்டு அவனுடைய மாஸ்டரை பார்க்க போயிருக்கான். அவனுடைய மாஸ்டர் யாருக்கோ பேய் ஓட்டிகிட்ருக்காங்க. ஜெட்டுடைய மாஸ்டர் தான் அந்த பேயை ஓட்டிகிட்ருக்காங்கன்னா அப்போ ஜெட்டாலேயும் அந்த பேய் இந்த மாதிரி கெம்ஜிர மாதிரி பேய்ங்களையோ பார்க்க முடியும். பேய் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கெம் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறான். அவங்க அப்பா இப்போ ஒரு மாங்கா இருக்காங்க இல்லையா, அவனுடைய அப்பா அவனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன நடந்திருக்கோ, என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் கெம்முடைய அம்மா இறந்துருந்தாலும் அவனால் அவங்க அம்மாவை மட்டும் பார்க்க முடியல. ஏன் என்ன விஷயம்னு அவனுக்கு தெரியலை. இப்போது கெம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கா, என்னால் அம்மாவை மட்டும் ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டுட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கெம் வந்துட்டு நான் பேங்காக் போயிட்டுருக்க படிப்பு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு பேயோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உன்னால் தாங்க முடியாதுன்னு தெரியும்போது நீ வந்துட்டு திரும்ப என்கிட்டயே வந்துடுன்னு சொல்கிறாங்க கெம்கிட்ட அவங்க அப்பா. அவனும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் அங்கேருந்து போன உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. எப்போவுமே கெம் பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா அவனை பார்த்துக்கிறாங்க. அவனுடைய அப்பாவால் கூட அவங்களுடைய அம்மாவை பார்க்க முடியுது. நீ அவனுடைய கூட இருந்து அவனை பார்த்துக்கோன்னு அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங்கில் 2 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ண வந்துட்டுருக்காங்க. அவங்க டூல் பாக்ஸ் அப்புறம் சுற்றி எல்லாம் வெளியே வச்சுருக்காங்க. அப்போது அந்த பில்டிங்குள்ளே தான் கெம்மும் அதுக்கப்புறம் ஜெட்டும் என்டர் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு மேலத்துலேருந்து சுற்றி விழுது. அதை கெம் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் மேலே இன்னொரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்கிற பாக்ஸ். அது விழும்போது ஜெட் அதை பார்த்துட்டு கெம்மை தள்ளி விடுறான், காப்பாற்றிடுறான். மேலே இருந்து அந்த 2 ஒர்க்கர்ஸுமே ஓடி வராங்க. அவங்க 2 பேரையும் இந்த கெம்மும் ஜெட்டும் செம்மையாக திட்டுறாங்க. ஜெட்டு சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா என் ஃப்ரெண்டுக்கு என்ன இருக்குமோ, எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு திட்டுறான். அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, நாங்கள் சைடில் தான் வச்சுருந்தோன்னு சொல்கிறாங்க. அப்போவே கெம்முக்கும் ஜெட்டுக்கும் புரிஞ்சிடுது இதெல்லாம் பேயோடைய வேலை தான்னு. இப்போ அவங்க பேங்காக்கு வந்துட்டாங்க போல். அவங்க காலேஜோடைய டார்ம் ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க ரூமுக்கு என்டர் ஆகுறதுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க ஆப்போசிட்டில் ஒரு பேய் வந்து அதோடைய தலையால் டோரை இடிச்சிட்ருக்கு. இவங்க 2 பேரும் அந்த பேயை பார்க்குறத அந்த பேயுமே பார்த்துடுது. இவங்க 2 பேருமே ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாங்க. அந்த பேய் நம்மளை பார்த்துடுச்சு, அதால் நம்ம வந்துட்டு அந்த பேயை பார்க்க முடியும்னு அந்த பேய்க்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. சரி உன்னுடைய மாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கெம் கேட்குறான். ஜெட்டோடைய மாஸ்டர் தான் வந்துட்டு நம்மளுடைய இன்னொரு ஹீரோ. அவனுடைய பேர் வந்துட்டு ஃபர்ஹான். அந்த மாஸ்டர் கொடுக்குதா சொல்லி ஏதோ ஒரு பேப்பரை கெம் கையில் கொடுக்குறான். அந்த மாஸ்டர்கிட்ட இவன் வந்துட்டு கெம்முடைய விஷயத்த சொல்லியிருப்பான். உனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு ஜெட் கெம்முக்கு தைரியம் சொல்லிகிட்ருக்கான். அவனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் கெம் கிளாஸில் உட்காந்துட்ருக்கான். அப்போ சடனாக அவன் பென் எழுத மாட்டேங்குது. ஏன்னு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு பிளட் இருக்குது பேப்பர் மேலே. அந்த பிளட்டை பார்த்து அவன் ரொம்பவே பயந்துடுறான். இப்போ டீச்சர் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அவன் தலையெடுத்து டீச்சரை பார்த்துட்ருக்கான். பார்த்தா அங்கே வந்துட்டு டீச்சராக இல்லை பேயாக இருக்காங்க. அப்புறம் சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே அவன் கண்ணுக்கு பேயாக தெரியுறாங்க. அவங்க எல்லாருமே இவனை ரொம்ப பயமுறுத்த இவனும் ரொம்பவே பயந்துட்டு எந்திரிச்சிடுறான். அப்போ டீச்சர் வந்துட்டு கேட்குறாங்க, எங்கே போகிறன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அது நார்மல் கிளாஸ் ரூம் தான். அங்கே பார்த்தா எதுவுமே பேய் இல்லை. ஆனால் அந்த பேய் தான் அவனை வந்துட்டு அப்படியெல்லாம் நினைக்க வச்சிருக்கு. அவன் ரொம்பவே பயந்துடுறான். அப்புறம் அடுத்த நாள் அவனுடைய ரூமை விட்டு வெளியே வரான். அப்போ ஆப்போசிட் ரூம்லேருந்து ஒருத்தர் வெளியில் வராங்க. இவன் திரும்பி பார்த்தா மறுபடியும் ஒரு பொண்ணு பேய் வெளியே வந்து நிற்கிது. இந்த பொண்ணு பேய் யாருன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவனுடைய ஒய்ஃப் தான் அந்த பேய். அவனுடைய ஒய்ஃபை அவனே தான் கொன்னுட்ருப்பான். இப்போ அவள் எதுக்கு இங்கே பேயை சுற்றிட்டுருக்கான்னா, இப்போ அவள் வந்துட்டு ஏன் இங்கே பேயை சுற்றிட்டு இருக்கான்னா, அவங்க பையனை அவள் காப்பாற்ற. அந்த பையனையும் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான் அந்த பையனை காப்பாற்ற. போலீஸ் அங்கே வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சின்ன பையனையும் சைல்டு கேரில் அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த சின்ன பையனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கெம்மை ஹக் பண்ணுறான். அப்போ அந்த பேய் இருக்கு இல்லையா, அந்த பேய் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆத்மா சாந்தி அடைய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவும் அந்த இடத்த விட்டு போயிடுது. அப்போ சடனாக கெம்முடைய அம்மா குரல்ல இருந்து யாரோ என்னை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. குரல் வந்து அவங்க அம்மாவுடைய குரல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கெம்க்கு நல்லா தெரியும் அது அவங்க அம்மா கிடையாதுன்னு. ஆக்சுவலாக அவனை இப்போது கூப்பிடுறது வந்துட்டு ஒரு பேய், அது பொம்பளை பேய். அது யாருன்னா, அதுதான் இவங்களுடைய ஃபேமிலிக்கு சாப ஊட்டம் பேய். எல்லாரையும் கொலை பண்ணுறது இந்த பேய் தான். அவனுடைய அம்மா குரலில் இவனை கூப்பிட கெம்க்கு தெரியுது இது வந்துட்டு அவனுடைய அம்மா கிடையாதுன்னு. திரும்பி அவங்க அம்மாவுடைய பெயிண்டிங்கை பார்க்க இந்த பெயிண்டிங் வந்துட்டு இப்போது பேய் மாதிரி மாறிடுது. அதை பார்த்து இவனும் ரொம்பவே பயந்துடுறான். இப்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஜெட்டு கூட அங்கே வந்துடுறான். இப்போது கெம்முடைய கழுத்தில் ஒரு தாயத்து போட்டிருந்தா இல்லையா, அந்த தாயத்து கீழே கட்டாயி விழுந்துடுது. அது கீழே விழுந்துடுதுமே அங்கே ஒரே சத்தம். அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே கீழே விழுது. அக்கம் பக்கத்துலலாம் நிறைய பேயோடைய சவுண்ட் வந்துட்டுருக்கு. எல்லா பேயுமே ரொம்பவே சத்தம் போடுது. அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போது ஜெட்டோடைய மாஸ்டர் ஃபரான் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பேப்பரில் மந்திரம் எழுதி கொடுத்துருப்பான். அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு அந்த பேப்பரை எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த பேப்பருமே எரிஞ்சு போயிடுது. இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்போது கெம் அவனுடைய ரூமுக்கு போக போகிறான். அப்போது ஜெட் சொல்கிறான், வேணாண்டா, நீ தனியாக போய் உன்னுடைய ரூமில் தங்க வேண்டாம். இன்னைக்கு நீ என் வீட்டில் என்னுடைய ரூமில் வந்து தங்கிடு அப்படின்னு சொல்கிறான். கெம் கூட சரின்னு சொல்லிடுறான். ஜெட் அவன்